ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவரா? தெய்வ பிள்ளையில கர்த்தரை போல நல்லவர் இந்த உலகத்தில் வேற யாராவது இருக்காங்களா? ஒருத்தரும் இல்லை. அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறாரா? அவர் நல்லவர், 100க்கு 100 அவர் நல்லவர். தெய்வ பிள்ளையில மனுஷரெல்லாம் கேட்டவங்க தான். ஆமென். மனுஷரெல்லாம் மாறி போகிறது தான். மனுஷருக்கு சுவாபங்கள், குணாதிசயங்கள், ஜென்ம சுவாபங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேடுள்ளது, பொல்லானது, பயங்கரமான காரியங்கள் தான். யாராவது நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது நல்லது கிடைக்குமா அப்படின்னு நினச்சி தான் இந்த காலத்தில் நல்லது செய்கிறாங்க. அப்போது உலகத்தில் தேவன் ஒருவரை தவிர நல்லவர் யாருமே கிடையாது. ஆமென். தேவப்பிள்ளையில கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவராக இருக்கிறாரு. ஆமென். நீங்கள் அவரை தேடுவீங்கன்னா தேவப்பிள்ளையில அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதலின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். ஆமே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறாரு. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லையா? ஆமே. உலகம் கைவிட்டுறோம், உறவுகள் கைவிட்டுறோம், மனுஷர்கள் கைவிட்டுருவாங்க, சூழ்நிலைகள் கைவிடும். ஆனால் வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்படுது, தம்மை தேடுகிறவர்களே அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. தேவப்பிள்ளையிலே அன்றைக்கி மோசைக்கு சொன்னார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி. தேவப்பிள்ளையில கடைசி வரலாம் ஆண்டவர் கைவிடவே இல்லையே. மோசை ஆக்சுவலாக பிறக்கும் போதே மரிக்க வேண்டியவர். ராஜாவின் கட்டளை ஆண் பிள்ளைகளாக இருந்தால் பிறக்கும் போதே அவங்க மனையில் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எபிரிய மருத்துவச்சிகளோட கண்களை கிருபை கிடச்சி மோசையான பாதுகாக்கிறார். அது மாத்திரமே இல்லாமல் வளர்ந்து பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வந்து ஆமேன் கடைசி மரணத்திலும் யார் மோசையும் அடக்கம் பண்ணுகிறார்னா ஆண்டவர் தான் அடக்கம் பண்ணுவார். அல்லேலூயா. கடைசி மரண பரியந்தம் அவர் மோசையோடு கூட இருந்தார், கைவிடாமல் இருந்தார். தேவப்பிள்ளையில உலகத்தின் முடிவு வருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ண ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆனால் தான் யோசுவா அவர் கலங்கி நிற்கும் போது ஆண்டவர் யோசுவா சொல்ல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். யோசுவா, திகையாத, கலங்காத, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் கைவிடவே மாட்டேன் என்று வாக்கு பண்ணலவா. இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றாரு, அவர்கள் கைவிட மாட்டார். நீங்கள் அவரை தேட வேண்டும். ஆமென். எபிரேயர் 11:6 கூட நீங்கள் வாசிக்கும் போது அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவர் தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவரா இருக்கிறாரு. அவர் தேடுவர்களை கைவிடுதில்லை, அவர் தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறாரா. அப்படின்னா நன்மையை கொடுக்கிறார். தேவப்பிள்ளையில இன்றைக்கு என்ன தேவையோடு கூட இருக்கீங்க? என்ன பலன் வேணும் உங்களுக்கு? கற்பத்தின் பலன் வேணுமா? நிலத்தின் பலன் வேணுமா? கையின் பிரயாசத்தின் பலன் வேணுமா? என்ன பலன் வேணும்? தம்மை தேடுக்க பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறதுக்கு உண்மையில் இருக்கிறார். எப்பொழுது ஆண்டவரை தேடணும்? நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே எப்பொழுது ஆண்டவரை தேட வேண்டும் என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில அதிகாலையில் ஆமென், அந்த நாள் துவங்குவதற்கு அதிகாலையில் ஆண்டவருடைய முகத்தை தேடி பாருங்க, அவருடைய பிரசன்னத்தை தேடி பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், பலன் கொடுக்கிற நாளாக இருக்கும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கனப்படுத்த உண்மையில் இருக்கிறார். அப்போ அவர் தேடுகளுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவரை தேடுங்க, அவரை கண்டுபிடிங்க. ஆமென். அவருடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. தம்மை தேடுகளுக்கு அவர் நல்லவராக இருக்கிறான்னு சொன்ன போல நீங்கள் நல்லவர் ஆண்டவரே.
அப்பா நல்லவர், நன்மை செய்கிறவரமாக இருக்கிறீங்கப்பா. யாராருக்கு என்னென்ன நன்மை பலன் வேணுமோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அது நிறைவேறுவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதுக்கு ஸ்தோத்திரம். மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவர் பலன் கொடுப்பார். தைரியமாக போங்க. God bless you.